புதன்கிழமை காலை நல்லா சுறுசுறுப்பாக எந்திரிக்கணும்னு நைட்டே முடிவு பண்ணியாச்சு. ஆனால் ஒரு டே வந்து 6 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பச்சை பயிறு முளைக்கட்டை போட்டிருந்தேன். நேற்று சாப்பாடு செஞ்சது போக மீதத்தை நல்லா முளைக்கட்டி இருந்துச்சு. அதை வச்சு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். நைட்டே இஞ்சி பூண்டு விழுது ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி காளான் பிரியாணிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. புதுசாக பசும்பால் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஹெல்த்தி அப்படின்ட்டு ஒரு பக்கம் பாலை காய்ச்சி ஒரு பக்கம் டீயை போட்டாச்சு. பச்சை பயிரை தான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து வெங்காயம் மிளகாய் தேங்காய் பூலாம் திருவி போட்டு ஆளுக்கு ஒரு கப்பு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்சு வச்சாச்சு. ஆனால் என்னோடய பையன் இருக்காரு, இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் தோசை விட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சா, அதுவும் வேணாம் நீங்கள் செஞ்ச காளான் பிரியாணி கொஞ்சம் போல் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டாரு. காளான் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. என் பையனுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு செஞ்சுருந்தேன். இதுக்கு சைடிஷாக வந்து பன்னீர் ரோஸ்ட்டு தான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி செஞ்சு கொடுத்தாச்சு. பாய்.